வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் தென்னை நாற்று உற்பத்தியும் நடும் முறைகளும் குறித்து பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நம் மாவட்டத்தை பொறுத்தளவில் அரசு ரீதியாக தென்னை நாற்றுகள் உற்பத்தி செய்து மலிவான விலையில் புத்தளம் தென்னை நாற்று பண்ணையில் விற்பனை செய்யப்படுகிறது. ஏதோ காசு கொடுத்தால் தென்னங்கன்று கிடைப்பதாக இருந்தாலும் இங்கு கன்று உருவாகும் விதம், தாய்மர தேர்வு, தென்னை ரகங்கள் என்னென்ன, கன்று வாங்கிய பின் நடும் முறைகள், கன்றுக்கு கன்று இடைவெளி, உர மேலாண்மை, நீர் மேலாண்மை, பூச்சி நோய்கள் ஏற்படா வண்ணம் கையாள வேண்டிய நடவடிக்கைகள், கன்று நட்டத்திலிருந்து அறுவடை வரை கையாள வேண்டிய நடவடிக்கைகள், தனியார் நர்சரியோடு ஒப்பிடுகையில் அரசு பண்ணை தென்னங்கன்றுகளின் தரம், இப்படியான பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் பதில் தருவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் புத்தளம் தென்னை நாற்று பண்ணை உதவி தோட்டக்கலை அலுவலர் ஜி. மனோஜ் அவர்கள். இப்போது நாம் அவர்களிடம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தென்னை நடவுக்கேற்ற மண் வாகு அப்படின்னா எதை குறிப்பிடுறீங்க சார்? தென்னைக்கு வந்து பொதுவாக நம்ம மணல் பாங்கான மண் வந்துட்டு அதுக்கு ஏதுவான மண்ணா இருக்கும் சார். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம இறுக்கமான மண்ணை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இறுக்கமான மண்ணா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேர் வந்துட்டு சீக்கிரமா தழுத்து வளராது. அது போக நம்ம வந்து எந்த மண்ணா இருந்தாலுமே அதுக்கு முன்னாடி வந்து சாயில் டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம நடவு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாயில் டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம நடவு செய்யறது வந்து பரிசோதனை ரொம்ப முக்கியமானது. மண் பரிசோதனை. ஒரு பயிர் செய்ய போறோம் அப்படின்னா அந்த மண்ணினுடைய தரத்தை அறியணும். அதுல என்ன மாதிரியான உர தன்மை இருக்குது, உரத்தை வந்து எப்படி நம்ம வந்து தேவைக்கேற்ப போடுறது அப்படிங்கிற தகவல்கள் வேணும்னா மண் பரிசோதனை முக்கியமானது. ஏன்னா அது பண்ணும்போது நமக்கு வந்து அந்த மண்ணில் எந்த சக்தி வந்து குறைவா இருக்கு, எது கூடுதலா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உர மேலாண்மை வந்து நம்ம கடைபிடிக்கலாம். சரிங்க சார். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான விவசாயிகள் கேட்டிருப்பாங்க, மக்கள் கேட்டிருப்பாங்க. புதுசா ஒரு தோட்டத்தை உருவாக்கணும், தென்னந்தோட்டத்தை அப்படிங்கக்கூடியவங்க கூட கேட்டிருப்பாங்க. அவங்க நினைக்கிறாங்க, சரி கன்று அப்படிங்கிறது தேங்காவை போட்டா கன்று வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையா, அல்ல அதுக்குன்னு சில வரையறைகள் இருக்கு, இன்னென்ன மாதிரி தாய்மர தேர்வு அப்படின்னு கூட உண்டுமா? இப்படி? ஆமா சார், கண்டிப்பா தாய்மரம் தான் ரொம்ப முக்கியமானது. தென்னங்கன்றை பொறுத்த வரைக்கும் நம்ம குறைஞ்சது 25 to 40 ஆண்டுகள் வயதான மரங்களை தான் நம்ம தாய்மரத்துக்காக நம்ம வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா அந்த வயதுல தான் வந்து அந்த மரத்தோட வளர்ச்சி வந்துட்டு அதிகபட்சமா இருக்கும், அதோட காய்ப்புதெல்லாம் வந்து அதிகபட்சமா இருக்கும். அதனால அந்த நேரத்துல வந்து நம்ம தாய்மர தேர்வு செஞ்சு நம்ம விதை தேங்காய் எடுக்கும்போது நம்மளோட தென்னை கன்றுகளும் வந்துட்டு வீரியத்தன்மை அதிகமா இருக்கும் நமக்கு. சரி, காய்களை தேர்வு செய்யறீங்க. சும்மா இஷ்டத்துக்கு மரத்துல இருந்து வெட்டி போட முடியாத, வெட்டி போட்டா சிதிலமடைய வாய்ப்பு இருக்கு. அதுக்குன்னு என்ன மாதிரியான நுணுக்கத்தை கையாளுறீங்க? அதுக்கப்புறம் எப்படி பதப்படுத்தி பக்குவப்படுத்தி வாளிப்பான கன்று உருவாக்குறதுக்காக கையாளக்கூடிய தொழில்நுட்பங்கள் என்ன? சார், நம்ம விதை தேங்காய்க்காக நம்ம அறுவடை பண்ணும்போது நம்ம பொதுவாக அறுவடை பண்ற மாதிரி களையை வச்சு கீழே இருந்து நம்ம தரையில நின்று வெட்டாம நம்ம மரத்துக்கு மேலே ஏறி கயிறு கட்டி அப்படிதான் சார் நம்ம இறக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு கீழே தேங்காய் விழுந்தது அப்படின்னா கீழே வந்துட்டு கடினமான மண் இருக்கும்போது தேங்காய் வந்துட்டு நமக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம கயிறு கட்டி இறக்குறது நல்லது சார். சரி, ஒரு விவசாயினுடைய தோட்டத்தில இருந்து தாய் மரத்துல இருந்து கன்று எடுக்க போறீங்க அப்படிங்கும் போது அந்த விவசாயி சொல்றதை அப்படியே வேத வாக்கா நம்பி அப்படியே காய் எடுத்தலாம், அல்லது உண்மையிலே அந்த கலாய்வு அப்படிங்கிற மாதிரி தாய்மரம் இத்தனை ஆண்டு ஆகுது அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் அந்த விவசாய தோட்டத்தில் எடுப்பீங்களா? சார், நம்ம தாய்மரம் வந்துட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு அந்த குழு தான் வந்துட்டு நமக்கு தாய்மரத்தை தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. அது தேர்ந்தெடுக்கும் போது அந்த மரத்தோட வயது, அந்த மரம் நோய் தாக்காம இருக்கா, அதே மாதிரி குறைந்தது 30 to 35 இலைகள் வந்துட்டு இருக்கணும், அதே மாதிரி காய்ப்பு வந்துட்டு நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாம இரிகேஷன் நீர் மேலாண்மை வந்து சரியா பண்ற மாதிரி மரங்களா இருக்கணும். அந்த மாதிரி மரங்களை மட்டும்தான் நம்ம வந்து விதை தேங்காய்க்காக தாய்மரமா தேர்ந்தெடுப்போம். சரி, நாற்றுக்கள் உற்பத்தி அப்படிங்கிற அடிப்படையில தென்னன் ரகங்கள் அப்படின்னு கூட சிலதை குறிப்பிடுறாங்களே, அந்த அடிப்படையில பார்க்கும்போது புத்தளம் தென்னை நாற்று பண்ணையில என்னென்ன மாதிரியான ரகங்கள்ல வீரியமான நாற்றுக்கள் உற்பத்தி நடக்குது? சார், நம்ம தென்னை நாற்று பண்ணை புத்தளம் வந்து 3 விதமான ரகங்கள் வந்து நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் சார். ஒன்னு நாட்டு மரம், அப்புறம் நெட்டை குட்டை, அப்புறம் குட்டை நெட்டைன்ட்டு 2 வீரிய ஒட்டு ரகங்களும் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து உறக்க நிலைங்கிறாங்க, விழிப்பு நிலைங்கிறாங்க பொதுவாக ஒரு கன்றை பொறுத்த அளவில். இப்போ நீங்கள் அங்கேருந்து ஒரு 40 ஆண்டு தாய் மரத்துல இருந்து தேங்காவை பக்குவமான முறையில் நீங்கள் வந்து விதைக்காக எடுத்துகிட்டு வந்தாச்சு.
அப்புறமா நடக்கக்கூடிய அட்டவணைப்படுத்தல் பிரகாரம் கன்று கையில கிடைக்கிறது வர என்னென்ன நுணுக்கங்களை கையாளுறீங்க? சார், நம்ம அறுவடை பண்ணதுக்கு அப்புறமா 1 மாத காலம் வந்துட்டு நிழல் பதத்துல வந்து தேங்காய் நம்ம வந்து வச்சிருப்போம். ஓஹோ. ஆமா, நிழல் பதத்துல வச்சிருக்கும் போது நமக்கு தேங்காய் வந்துட்டு அடுத்து மணல் பதத்துக்கு வந்து தயாரிடும். அந்த நிழல் பதத்துல வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு நம்ம தேங்காய் வந்து புரட்டி விடணும். ஓஹோ. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம மணல் பதத்துக்கு கொண்டு போகும்போது மணல் பதத்துல மணல வந்து 4 to 5 அடுக்குகளா மணல்ல அடுக்கி மணல் போட்டு மூடி 2 மாத காலங்கள் வந்து மணல் பதத்துல வந்து தேங்காய் இருக்கும் சார். அந்த மணல் பதத்தில் இருக்கும்போது நம்ம வாரம் ஒரு முறை வந்து தண்ணி வந்து தெளிச்சு விடணும். தெளித்துதான் விடணும். தண்ணி வந்து தெளிச்சிடணும். இந்த மணல் பதத்தை எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, மணல் பதத்துல தேங்காய் வைக்கும் போது தேங்காய்க்குள்ள இருக்க தண்ணி வந்துட்டு நமக்கு வட்டாம இருக்கும் சார். அது மட்டும் இல்லாம நமக்கு தேங்காயோட மட்டையில வந்துட்டு மெதுவாகிறதுனால நமக்கு முளைப்பு திறன் வந்து அதிகமாகும். சரி, இந்த மாதிரியான நுணுக்கங்கள், இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவதற்கு கைதேர்ந்த பணியாளர்கள் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு கூட பயிற்சி அந்த மாதிரி அடிப்படையில உண்டா அல்லது அனுபவத்தின் பிரகாரம் செய்யறாங்களா? சார், கண்டிப்பா நம்ம பண்ணையில வந்துட்டு குறைஞ்சது 10 to 15 ஆண்டுகள் அனுபவமிக்க பணியாட்களாக பணி செய்ய இருக்காங்க சார். அவங்க வந்துட்டு நல்ல விதை நற்றுகளை வந்து தேர்ந்தெடுத்து நமக்கு பாத்தியில வந்து நடவு செய்வாங்க. இளநீர் மரங்களை பொறுத்தளவில் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, குட்டை நெட்டையை தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த ரகத்தை உற்பத்தி பெறணும் அப்படின்னா உத்தேசமாக எவ்வளோ காலம் காத்திருக்கணும், வாங்கிட்டு போனவங்க அந்த காத்திருப்பு பிரகாரம் என்ன நடவடிக்கையை கையாளுறதன் வழி அவங்க வந்து நல்ல ஒரு மகசூல் பெற முடியும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க பிரகாரம்? சார், நம்ம வந்து குட்டை நெட்டை ரகம் வந்து குறைஞ்சது 2 to 3 வருஷத்துக்குள்ள நமக்கு காய்ப்புக்கு வந்து வந்துடும் சார். அப்படியா? ஆமா. இது மட்டும் இல்லாம நம்ம உர மேலாண்மை, நீர் மேலாண்மை நம்ம சரியான நேரத்துல கடைபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த 2 to 3 வருஷங்கிற டைம் வந்து கரெக்டான வந்துடும், காய்ப்பு வந்து வந்துடும். நீங்க வந்து இன்னைக்கு நட்டு நாளைக்கு அறுவடை வருகிறது மாதிரி சொல்றீங்க. ஆனா கொண்டுட்டு ஒரு கன்றை கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது வழிகாட்டுதல் என்னென்ன சொல்லி கொடுக்குறீங்க? எவ்வளவு ஆழத்துல குழி எடுக்கணும், ஆற போடணுமா, கன்றுகளை பொறுத்தவரை என்ன மாதிரி பக்குவமான நடைமுறையில் வைக்கணும், மண் அப்படிங்கிற கலவை என்ன மாதிரி, ஆரம்பத்திலேயே உரம் கொடுக்கணுமா, நீர் பராமரிப்பு அப்படிங்கிறது என்ன நுணுக்கத்தில் சொல்லி கொடுக்கீங்க? சார், நம்ம கிட்ட தென்னங்கன்று வாங்க வர விவசாயிகளுக்கு நம்ம தென்னங்கன்று எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதுல இருந்து உர மேலாண்மை, நீர் மேலாண்மை எல்லாமே சொல்லிக் கொடுத்தது நம்ம வந்துட்டு விற்பனை பண்றோம். இப்போ உர மேலாண்மை, இப்போ நடவு முறை அப்படி பாத்தீங்க அப்படின்னா 3க்கு 3 குழி, 3 அடி அகலம் 3 அடி அகலம் குழி எடுத்துட்டு முதல் அடுக்குல வந்துட்டு மேல் மண் ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேல வந்துட்டு நல்ல மக்கின தொழு உரம் வந்துட்டு ஒரு லேயரும், அப்புறம் வந்துட்டு செம்மண், அப்புறம் ஆற்று மண்ணை வந்து கலந்து ஒரு லேயர் வந்து போட்டு அதுக்கு மேலதான் நம்ம வந்து தென்னங்கன்று வந்து நடணும் சார். சரி, ஓரளவு அது ஒரு பிடிப்புத்தன்மையோடு வருகிறது வர பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிற அடிப்படையில கம்பு ஏதாவது கொடுக்கணுமா, அல்ல சுற்றி ஓலை வைத்து அடைத்து விடுதல் நல்லதா? சார், நமக்கு வந்துட்டு ரொம்ப வளர்ந்த கன்றுகளா இருந்தா நமக்கு கம்பு கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா காட்டு அடிக்கும் போது வந்துட்டு சேதமாகாம இருக்கும். மற்றபடி நம்ம ஒரு 2 to 3 அடி உயரத்தில் இருக்க கன்றுகள் நம்ம நடுறோம் அப்படின்னா அதுக்கு கம்பு கொடுத்து எதுவும் சப்போர்ட் கொடுக்க அவசியம் இல்லை. சரி, உர பரிந்துரை அப்படிங்கிற அடிப்படையில இயற்கை சார்ந்து இருக்குதா, செயற்கை சார்ந்தா, அல்லது 2 சேர்ந்து வர்றதுதான் நல்லதுங்கிறீங்களா? சார், 2மே சேர்ந்து நமக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல எந்த உரம் வந்துட்டு நமக்கு பரிந்துரைக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம அந்த அளவுல 2 இயற்கை மற்றும் செயற்கை உரங்களை நம்ம உபயோகப்படுத்துறது நல்லது சார். சரி சார், இந்த மாதிரியான தென்னை வளர்ந்து வரும்போது அது வந்து நல்ல ஒரு உரத்தன்மையோடு வளர்றதுக்காக சணப்பு, தக்கை பூண்டு, உளுந்து இந்த மாதிரியான ஊடுபயிர்களை கூட பயிர் செய்து மடக்கி உழுகுதன் வழி நிலத்துல ஒரு தன்மையை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆலோசனைகள்? ஆமா, கண்டிப்பா சார். இப்போ நம்ம சணப்பு, தக்க பூண்டு இதெல்லாம் வந்து பசுந்தாள் உரங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இந்த பசுந்தாள் உரங்களை வந்து நம்ம மரத்தை சுத்தி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மரத்துக்கு வந்து நம்ம 25 கிராம் வந்து ஒரு அந்த வட்டப்பாத்தியில வந்து நம்ம தூவி வளர்க்கலாம். இப்படி நம்ம தூவி வட்டப்பாத்தியில வந்து நம்ம இந்த பசுந்தாள் உரங்களை வளர்க்கும் போது அந்த வேர் முடிச்சுகள் வந்துட்டு காற்றில் இருக்கிற தலைச்சத்து நைட்ரஜனை வந்துட்டு நமக்கு வேருக்கு தென்னை மரத்துக்கு வந்துட்டு கொண்டு போய் கொடுக்கும் சார். இதனால வந்துட்டு தென்னை மரத்துக்கான தலைச்சத்து வந்து அதிகமா நமக்கு கிடைக்கும். ஒரு தென்னைக்கும் இன்னொரு தென்னைக்கும் இடைவெளி அப்படிங்கிறது ஒரு காலத்துல பார்த்தோம்னா 25 அடிம்பாங்க, அல்லது அணில் தாவா தென்னை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் தென்பட்டுத. இன்னைக்கும் அதே நடைமுறையா அல்லது மாற்றங்கள் வந்திருக்கா? சார், பொதுவா வந்துட்டு ஒரு மரத்துக்கு 25 அடிங்கிறது வந்துட்டு கரெக்டான வந்துட்டு ஸ்பேசிங் சார். இதுல நம்ம நடுவில் ஊடு பயிர் ஏதாச்சும் நம்ம போடுறோம் அப்படிங்கும் போது வந்துட்டு அதோட அளவு வந்து நம்ம கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஒரு 9 மீட்டர் வந்து இடைவெளி விட்டு அது மாதிரி நம்ம நட்டுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். சரி சார், நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் நம்மளால விழிப்பா இருந்தோம்னா ஆரம்ப நிலையிலிருந்தே கண்காணிப்பு தீவிரமா இருந்தா தவிர்க்க முடியுங்கிறீங்களா? இல்ல 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 என்னதான் இருந்தாலும் கூட
வரதான் செய்யும். அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகளை அவங்க கையாளணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? சார், நம்ம நோய் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் நம்ம உரங்களை வந்து நம்ம சரியான நேரங்களில் வந்து நம்ம கொடுத்தோம்னா ஒருவேளை நோய் தாக்குனா கூட அந்த நோயை தாங்கி அந்த மரம் வளர்றதுக்கான சக்தி வந்து மரத்துக்கு இருக்கும். ஒருவேளை நமக்கு அது அப்படியே நமக்கு நோய் தாக்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து செயற்கை முறைகளுக்கு போகாம இயற்கை முறையில வந்து கட்டுப்படுத்த பார்க்கணும். நல்லது சார். சரி, கன்று விற்பனை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தரைப்பகுதியில் நீங்க பதியன்கள் அந்த மாதிரி போடக்கூடிய நிலையில இருந்து எவ்வளவு நாட்களுக்குள்ளாக கன்றுகள் விற்பனை பண்ணுவீங்க? அந்த கன்றுகளை ஒரு விவசாயி அரசு சார்ந்த நிறுவனத்துல வாங்கிட்டு போறதுக்கும் ஒரு தனியார்ட்ட வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறீங்க? சார், நம்ம தேங்காய் அறுவடை பண்றதுல இருந்து 1 மாதம் வந்து நிழல் பதத்துல இருக்கும், 2 மாதம் வந்து மணல் பதத்துல இருக்கும், 6 மாதங்கள் வந்து பாத்தியில இருக்கும் சார். சரிங்களா? மொத்தமா வந்து 9 மாதங்கள் ஆகும். ஒரு கண்ணு வந்து நம்ம தேங்காய் அறுவடை பண்றதுல இருந்து அது நம்ம விற்பனைக்கு கொண்டு வர வரைக்கும் 9 மாதங்கள் ஆகும். 9 மாதங்களுக்கு அப்புறமா வந்து நம்ம விற்பனைக்கு வந்து கொண்டு வரோம். இப்போ நீங்க தனியார் கிட்ட வாங்குறது நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து நம்பகத்தன்மை வந்து அதிகமா இருக்கும் சார். சரிங்களா? பார்த்து வளர்க்குறீங்க. நம்ம பார்த்து நம்ம கை தேர்ந்த தொழிலாட்களை வச்சு நம்ம பண்ணை உற்பத்தி பண்றதுனால நமக்கு கிட்ட நம்பகத்தன்மை வந்து அதிகமா இருக்கும். சரிங்க சார். மகரந்த சேர்க்கை அப்படிங்கிற செய்கையெல்லாம் அந்த கன்றுகளை பொறுத்த அளவுல சில நடவடிக்கைகள் இருக்குது. அது நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுல எந்த பகுதியில அங்க என்ன மாதிரியான நடவடிக்கை பிரகாரம் உங்க பகுதிக்கு வருது? சார், நம்ம மகரந்த சேர்க்கை வந்து பண்றது நம்ம பண்ணையில பண்றது இல்லைங்க சார். நம்ம வந்துட்டு தென்தாமரை குளத்துல அகஸ்தீஸ்வரம் வட்டாரத்துல இருக்கிற தென்தாமரை குளத்துல தேங்காய் ஒட்டு மையம் இருக்கு. அங்கதான் நமக்கு மகரந்த சேர்க்கை செஞ்சு நமக்கு விதை தேங்காய்களை வந்து கொடுப்பாங்க. நெட்டை குட்டை அப்புறம் குட்டை நெட்டை 2 ரகங்களுக்கும் நான் வந்து இங்க தேங்காய் செடிகள் உற்பத்தி மட்டும் பண்ணுவோம் சார். சரி சார். சார் பேசும்போது கூட சொன்னீங்க உரங்களை பொறுத்த அளவுல மொத்தமா கொடுக்கறதுக்கு அப்பதில பிரிச்சு கொடுக்கறது நல்லதுங்கிறீங்க. என்ன காரணம்? சாதாரண ஒரு வேளாண் விஞ்ஞானி வந்தாலும் கூட இதே கருத்தை பிரதிபலிக்கிறாங்களே. 6 மாசத்துக்கு ஒருக்க தென்னைக்கு இந்த பக்கமா கொடுக்கணும், 6 மாசத்துக்கு பிறகு அந்த பக்கமா பார்த்து எடுத்து கொடுக்கணுங்கிறாங்களே. அதனுடைய உள்நோக்கம் என்ன? அதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம உரங்களை வந்து ஒரே நேரத்துல கொடுக்கறதுனால உரம் வந்துட்டு மண்ணில் அப்படியே தேங்கி இருக்கும் சார். தேங்கி இருக்கிறதுனால அதுல ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த உரம் வந்து மரத்தோட வேர் வந்து எடுத்துக்க முடியாத நிலைக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கிறதுக்காக நம்ம உரங்களை வந்து பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து அந்த மரம் வந்துட்டு கரெக்டான டைம்ல எடுத்துக்கும் சார். அதனாலதான் நம்ம உரத்தை வந்து நம்ம பிரிச்சு கொடுக்கிறோம். சரி சார். மதிப்பு கூட்டல் நடவடிக்கைகள் கூட உங்களுடைய தென்னை நாட்டு பண்ணல இப்ப சமீப நாட்களா நடந்துட்டு இருக்க மாதிரி கேள்விப்பட்டோம். அப்படி என்ன செய்கை நடக்குது சார்? நம்ம பண்ணையில வந்துட்டு நம்ம தென்னங்கன்றுகள் மட்டும் இல்லாம இப்ப சமீப காலமா வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் குமரி கோகனட் ஆயில் அப்படிங்கிற பேர்ல அரசு ரீதியா அரசோட கம்பெனி மரச்செக்கு எண்ணெய் வந்து நம்ம உற்பத்தி பண்ணி வித்துட்டு இருக்கோம் சார். இதை என்ன மாதிரி நீங்க வெளி மக்களுக்கு தெரியப்படுத்த மாதிரி விளம்பர யுக்திகளை கையாளுறீங்க? சரி, விளம்பர உக்திகள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு குமரி பண்பலை மூலமா வந்துட்டு நம்ம விளம்பரம் செய்யறோம், அந்த மாதிரி பண்றோம் சார். சரி, இந்த மாதிரியான குமரி பண்பலையில ஒரு யுக்தியை கையாண்டதுக்கு பிறகு உங்கள்கிட்ட என்ன மாதிரியான உங்க பண்ணையில ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னு நம்புறீங்க? சார், நம்ம இந்த குமரி பண்பலையை வந்து நம்ம விளம்பரப்படுத்தினதுக்கு அப்புறமா நம்ம நிறைய விவசாயிகள் வந்துட்டு நம்ம பண்ணையை நோக்கி கொண்டு வரதுக்கு அது உபயோகமா இருந்திருக்கு. இப்போ நீங்க கூட வந்துட்டு ஒரு நாள் நம்ம பண்ணையில வந்து 3 மணிக்கு வந்துட்டு ஒரு நேரலை நிகழ்ச்சி வந்து நடத்தினீங்க இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பார்த்து நிறைய விவசாயிகளும் வந்துட்டு விசாரிச்சிருக்காங்க, அதான் வந்து கேட்டிருக்காங்க நம்ம பண்ண. உங்களுடைய இலக்கை மீறி ஆண்டுதோறும் இன்னும் கூட நிறைய உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி விற்பனை இருக்குங்கிறீங்களா? அப்படி இருக்கு சார். கண்டிப்பா நமக்கு இலக்கு உங்களுக்கு நமக்கு அடுத்த நிதியாண்டோட இலக்கு வந்து பாத்தீங்கன்னா நெட்டை வந்து 26,250 கன்றுகள், நெட்டை குட்டை வந்து 23,800 கன்றுகள், குட்டை நெட்டை வந்து 700 கன்றுகள் வந்து நம்ம அடுத்த நிதியாண்டு 2025-26 நிதியாண்டோட இலக்கு சார். சரி, நம்ம மாவட்டத்துக்கு ஏற்ற வகையில தான் புத்தளம் தென்னை நாட்டு கன்றுகள் வந்து கை கொடுக்குதுங்கிறீங்களா? அல்லது வெளி மாநிலங்கள்லயும் கன்னியாகுமரி மாவட்ட புத்தளம் தென்னை நாட்டு பண்ணையினுடைய பேர் பறைசாற்றுற மாதிரி எங்களுடைய அணுகுமுறை இருக்கு, அதை வாங்கி பயன்படுத்துறாங்கிறீங்களா? கண்டிப்பா நம்ம சுற்றில இருக்கிற மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த 3 மாவட்டங்கள்ல இருந்து விவசாயிகள் வந்து ரெகுலரா நம்ம கிட்ட வந்து கன்றுகள் வாங்கிட்டு இருக்காங்க சார். சரி சார். இப்பவும் கூட நான் கூட கேள்விப்பட்டேன், மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில கூட மானிய திட்டம் ஏதோ கன்றுகள் விற்பனையிலையும் கூட இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அதை பத்தி ஒண்ணு சொல்லாமா? ஆமா, இருக்கு சார். அந்த திட்டத்துக்கு கீழே வந்து நம்ம ஒரு ஹெக்டருக்கு 175 நெட்டை கன்றுகளும் அதே மாதிரி ஒரு ஹெக்டருக்கு வந்து 96 நெட்டை குட்டை கன்றுகளும் வந்து நம்ம விவசாயிகளுக்கு இலவசமா கொடுக்கிறோம். சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சி கேட்ட உடனே ஒரு ஆர்வத்துல இந்த SHDS ஸ்டேட் ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற இதுல மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்துல நாம பலனடையலாம இலவசமா கிடைக்குதுங்கிறாங்களே, இதுக்கு யார அணுகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தெளிவுபடுத்துங்க. இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தை நேர உங்கள்கிட்ட வராண்டா, நம்ம கிட்ட வர வேண்டாம் சார். அவங்க வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர்
அதாவது நீங்க போனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க என்னென்ன. எவ்வளவு பணியாளர்கள் இருக்காங்க, ஒரு நாள் விற்பனை அப்படிங்கும் போது எங்களால அந்த அளவுக்கு கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு மொய்க்கிறாங்க அப்படிங்கிறீங்களா? அப்படி வந்து நிறைய கன்றுகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி? ஆமா சார், நமக்கு வந்துட்டு இப்போ டிமாண்ட் வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து வந்து வாங்குற அப்படின்னால நமக்கு எப்பயுமே டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும் சார். நம்ம பண்ணையில வந்து 8 லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தனிநபர் அவர் விவசாயியா இருந்தாலும் கூட எண்ணிக்கைங்கிறது ஒரு அளவு இல்லை, எவ்வளவு நாளும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறீங்களா? அப்படி கண்டிப்பா சார், நேரடியா அவங்க வந்துட்டு பண்ணையில வாங்கும்போது எவ்வளவு வேணும் அப்படின்னாலும் நம்ம வாங்கிக்கலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. இதுவரை சார் உங்க அலைபேசி ஒன்று சொல்லாமா சார்? கண்டிப்பா சார், சொல்லுங்க சார். 8300467308 8300467308. ஏதாவது அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது புத்தளம் தென்னை நாற்று பண்ணை சம்பந்தமா, அல்லது சார் நான் இந்த நாள்ல வந்தேன்னா கன்று பல கன்று எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா தெளிவுபடுத்த வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா சார், நீங்க பண்ணையை பத்தி எந்த கேள்வி வேணாலும் நம்ம கிட்ட கேட்கலாம். இதுவரை தென்னை நாட்டு உற்பத்தியும் நடவு முறைகளும் குறித்து பலவிதமான கருத்துக்களை எடுத்து சொல்லி எல்லா விவசாயிகளையும் வெளிப்படைய செய்திருக்கீங்க. புத்தளம் தென்னை நாட்டு பக்கம் திருப்புறமாய் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. இதுவரை தென்னை நாற்று உற்பத்தியும் நடவு முறைகளும் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் புத்தளம் தென்னை நாற்று பண்ணை உதவி தோட்டக்கலை அலுவலர் ஜி மனோஜ் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் அனில் ஜேம்ஸ் மற்றும் பகதூர் ராமையா.